8வது பொதுத் தேர்தல் நடைபெற்று 5 கட்டங்கள் முடிந்திருக்கிறது. 6வது கட்டம் நாளை தினம் நடக்க இருக்கிறது. 7வது கட்டமாக 1ஆம் தேதி, ஜூன் 1ஆம் தேதியோடு வாக்குப்பதிவு நிறைவடை இருக்கிறது. இந்த தேர்தல் என்பது இதுவரையில் 17 பொதுத் தேர்தலை நாடு சந்தித்திருந்தாலும் இந்த 18வது பொதுத் தேர்தல் என்பது மிகுந்த முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. காரணம், அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து ஏற்படும் என்கிற நிலை உருவாகி இருக்கிறது. அதே போல மதச்சார்பின்மை என்கிற அந்த மகத்தான கொள்கைக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பிரச்சாரங்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட தேர்தல் ஆணையம் உட்பட, நீதிமன்றம் உட்பட, சிபிஐ உட்பட, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு சுதந்திரமாக செயல்பட முடியாத ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது. இவைகளைத்தான் இந்தியா கூட்டணியின் சார்பாக பிரச்சாரத்தில் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். 2வதாக, கடந்த 10 ஆண்டு கால மோடியின் ஆட்சி தான் தேர்தல் காலத்தில் கொடுத்த எந்த வாக்குறுதியும் ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை. இது பகிரங்கமாக நாங்கள் எங்கள் அணியின் சார்பில் குற்றம் சாட்டி இருக்கிறோம். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குறுதி, வெளிநாட்டில் கருப்பு பணம் இருக்கிறது, அவைகள் எல்லாம் மீட்கப்படும், அவைகளை மீட்டு ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் 15 லட்சம் ரூபாய் வங்கி கணக்கில் வரவைக்கப்படும் என்று மோடி அளித்த வாக்குறுதி, விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவேன் என்று கொடுத்த வாக்குறுதி, வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் கமிட்டியினுடைய பரிந்துரையை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன வாக்குறுதி, தமிழ்நாட்டு மீனவர்களுடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்று சொன்ன வாக்குறுதி, விலைவாசியை கட்டுப்படுத்துவோம் என்று சொன்ன வாக்குறுதி என்பன போன்ற எந்த ஒரு வாக்குறுதியை கூட கடந்த 10 ஆண்டு காலத்தில் மோடி அரசாங்கம் நிறைவேற்றவில்லை. இதற்கு மாறாக விவசாயிகளுக்கு எதிராக சட்டம் நிறைவேற்றப்பட்டது, தொழிலாளர்களுக்கு எதிராக சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இன்றைக்கும் நம்முடைய தமிழக மீனவர்கள் இலங்கையினுடைய கடற்படையால் துன்புறுத்தப்படுகிறார்கள், அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய தொழிலுக்கோ உடைமைகளுக்கோ உயிருக்கோ ஒரு பாதுகாப்பற்ற நிலை இன்றைக்கும் தொடர்கிறது. இவைகளைத்தான் நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் முன்வைக்கிறோம். திரு நரேந்திர மோடி அவர்கள் நாட்டினுடைய பிரதமர் என்கிற முறையில் தான் 10 ஆண்டு காலத்தில் பிரதமராக இருந்த காலத்தில் இந்த நாட்டு மக்களுக்கு நான் என்னென்ன சாதனைகளை செய்தேன் என்று அவர் வரிசையாக பட்டியலிட்டு சொல்வதற்கு அவருக்கு நிரம்ப வாய்ப்பு இருக்கிறது. அந்த கடமையை செய்வதற்கு மாறாக அதை பற்றி எதையுமே பேசவில்லை. அதற்கு மாறாக தமிழ்நாட்டில் பிரச்சாரத்திற்கு வந்த பொழுது நான் புத்துணர்ச்சி பெறுகிறேன் என்றார். தமிழர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னார். தமிழை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னார். வள்ளுவரை பிடிக்கும் என்று சொன்னார். கப்பலோட்டிய தமிழனை பாராட்டினார். பாரதியாரை பாராட்டினார். திருவள்ளுவரை பாராட்டினார். இது தமிழ்நாட்டு பிரச்சாரத்தில் இந்த எப்படியான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டார். ஆனால் இப்பொழுது வடக்கே பிரச்சாரத்துக்கு சென்ற பொழுது தமிழர்கள் திருடர்கள் என்கிறார். பூரி ஜெகநாதர் கோயில் இருக்கிற அந்த கருவூலத்தினுடைய சாவி 2018ஆம் ஆண்டு காணாமல் போயிருக்கிறது. அது நீதிமன்ற உத்தரவின்படி ஒரு கமிஷன் போடப்பட்டு அது விசாரணையில் நடவடிக்கையில் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் மோடி இப்பொழுது பிரச்சாரத்தில் அந்த சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அவர் நாட்டினுடைய பிரதமர், அவரிடத்திலே சிபிஐ இருக்கிறது, அப்புறம் அமலாக்கத்துறை இருக்கிறது, வருமான வரித்துறை இருக்கிறது, பல வாய்ப்புகள் அவருக்கு இருக்கிறது. அது உண்மையில் அந்த சாவி களவாடப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறது, தமிழர்கள் அந்த சாவியை திருடி விட்டார்கள் என்று சொல்வது உண்மையானால் அவருக்கு இருக்கிற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சட்ட ரீதியாக விசாரணையை மேற்கொண்டு தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த தமிழர்களையுமே ஒரு சிறையில் அடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 2018 காணாமல் 2024 இதுவரையில் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று தெரியவில்லை. இப்பொழுது தமிழர்களின் மீது ஒரு அபாண்ட பழியை சுமத்துகிறார். இந்த பழியை சுமத்துவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால்,
9 முறை தமிழ்நாட்டிற்கு பிரச்சாரத்திற்கு வந்தார். ஒரு முறை 2 முறை இல்லை, 9 முறை வந்தார். திரும்ப திரும்ப வந்தார். பூனை உரியை சுற்றுவதை போல சுற்றி சுற்றி வந்தார். அவருடைய பிரச்சாரத்தால் எந்த பயனும் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற 39 தொகுதிகளிலும் ஒரு தொகுதியில் கூட பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறாது என்பது மட்டுமல்ல, 39 தொகுதியில் பல தொகுதிகளில், பெரும்பாலான தொகுதிகளில் காப்பு தொகையை கூட திரும்ப பெற முடியாது என்பதுதான் யதார்த்தமான நிலைமை. ஆகவே இந்த கோபத்தில் தமிழர்களை திருடர் என்கிறார். 10 ஆண்டு கால சாதனையை சொல்ல முடியாமல் வேறு வகையில் பிரச்சாரம் செய்தால் பயன் கிடைக்கும் என்கிற முறையில் இந்து முஸ்லிம் பிரச்சாரத்தை தொடர்ந்து மேற்கொண்டார். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்வார்கள், பெண்களின் தாலியை கூட பறிப்பார்கள், அதிக குழந்தை பெற்றவர்களுக்கு அதை வழங்குவார்கள் என்று முஸ்லிம்களிடத்திலே பறித்து கொடுத்து விடுவார்கள் என்று பிரச்சாரம் செய்து பார்த்தார். மிக மோசமான பிரச்சாரம், நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமான பிரச்சாரம், மதச்சார்பின்மை கொள்கைக்கு எதிரான பிரச்சாரம். இவைகள் குறித்தெல்லாம் தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்திருக்கிறோம். இதுவரையில் எந்த நடவடிக்கையும் இல்லை. பிறகு வட மாநிலம் தென் மாநிலம் என்று பிரிவினைவாதம் பேசினார். வடக்கு தெற்கு என்று பேசி பார்த்தார். எந்த வகையிலையும் பயன் கிடைக்காத நிலையில் அவர் கடைசியாக இப்பொழுது பேசியிருப்பது நான் ஒரு கடவுளின் அவதாரம் என்கிறார். புராண இதிகாசங்களில் ராமர் கிருஷ்ணர் எல்லாம் அவதாரம் எடுத்து வந்து அக்கிரமத்தை அளித்தார்கள் என்று இதிகாசங்கள் கதை சொல்கிறது. அதை போல இன்றைக்கு நான் ஒரு மனிதன் அல்ல, நான் கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு பிரதிநிதி, தன்னை ஒரு கடவுள் என்கிறார். மக்களுக்கு கடவுளின் மீது நம்பிக்கை இருக்கிறது, அது அவரவர் விருப்பம் சார்ந்தது. மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது, அது அவரவர் விருப்பம் சார்ந்தது. ஜாதியின் மீது நம்பிக்கை இருக்கிறது, பற்று இருக்கிறது, அது அவரவர் விருப்பம் சார்ந்தது. அப்போ மக்களுக்கு இருக்கிற இந்த நம்பிக்கையை தவறான முறையில் பயன்படுத்தி வெறியூட்டி, கடவுளின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஜாதியின் பெயராலும் மக்களிடத்திலே ஒரு வெறியை உருவாக்கி அதன் மூலமாக தனது குறுகிய அரசியல் நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ள முயற்சிகளை மேற்கொள்கிறார். இவருடைய பிரச்சாரம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்தியா கூட்டணி மீது தொடர்ந்து பழி சுமத்துகிறார். நாட்டை பிளவுபடுத்தி விடுவார்கள், இடஒதுக்கீட்டிற்கு எதிராக இருப்பார்கள். இடஒதுக்கீட்டிற்கு எதிராக யார் இருப்பார்கள் என்பது உலகம் அறியும், நாடல்ல உலகமே அறியும். இடஒதுக்கீட்டு பிரச்சனையின் காரணமாக தான் விபி சிங் சர்க்காரை பாரதிய ஜனதா கட்சி கவிழ்த்தது. விபி சிங் அரசாங்கத்தை மண்டல் குழு பரிந்துரை அமுல்படுத்துவேன் என்கிற அறிவித்த ஒரே காரணத்தினால் அந்த அரசாங்கத்தை கவிழ்த்த கூட்டம் தான் பாஜக கூட்டம். ஆக இவருடைய பிரச்சாரம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த பழியெல்லாம் சொத்துக்களை பறித்து விடுவார்கள், அதே போல ஏழைகளுக்கு எதிராக இருப்பார்கள், இடஒதுக்கீட்டிற்கு எதிராக இருப்பார்கள், நான் சாகிற வரையில் அதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று வீர ஆவேசமாக கம்பீரமாக பேசுகிறார். இவருடைய கம்பீர பேச்சு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், உதாரணத்திற்காக சொல்கிறேன், யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். திருவிழா கூட்ட திருடனுக்கும் மோடிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. திருவிழா கூட்டத்தில் திருடர்கள் திருடி விடுவார்கள். திருட்டை கொடுத்தவர்கள் ஆண்களும் பெண்களும் உறவினர்களும் நண்பர்கள் மற்றவர்களும் ஐயோ திருட்டு போய்விட்டு கதறி அழுவார்கள். அப்பொழுது ஓங்கி ஒரு குரல் எழும்பும், திருடன் அதோ ஓடுகிறான் என்று ஓங்கி ஒரு குரல் எழும்பும். அந்த குரலை சத்தத்தை கேட்டு அவன் காட்டிய திசை நோக்கி திருட்டை கொடுத்த எல்லாரும் அந்த திசை நோக்கி சென்று விடுவார்கள். திருடியவன் தப்பித்துக் கொள்வான். அந்த திருவிழா கூட்ட திருடனுக்கும் பிரச்சனையை திசை திருப்புகிற நரேந்திர மோடிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இவ்வளவு மோசமான பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது எல்லா அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, எல்லா ஊடகங்களும் கண்டித்து தலையங்கம் எழுதியிருக்கிறது. 20,000க்கு மேற்பட்ட பொதுமக்கள் புகார் அனுப்புகிறார்கள். மோடி அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக, தேர்தல் ஆணையத்தின் விதிகளுக்கு புறம்பாக பிரச்சாரம் செய்கிறார், தடுத்து நிறுத்த வேண்டும் என்று புகார் கொடுத்தார்கள். பெரிய அறிஞர் பெருமக்கள் புகார் அளித்தார்கள். எந்த புகாருக்கும் எந்த மதிப்பும் அளிக்காத தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சிக்கு நோட்டீஸ் கொடுக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் நட்டாவுக்கு நோட்டீஸ் கொடுக்கிறது. அதை சரி செய்வதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கிறது. யார் மீது புகாரோ
அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு மாறாக ஒரு பல்லிழந்த பாம்பாக தேர்தல் ஆணையம் செயல்படுவது நாட்டிற்கு ஆபத்து, ஜனநாயகத்திற்கு ஆபத்து.